Hi friends, வணக்கம் and welcome back. இன்னைக்கு நான் ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டான இத்தாலியன் டிஷ் தான் சமைக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறேன். இந்த மாதிரியான வெஸ்டர்ன் ஃபுட்டான ஸ்பெகட்டி பாஸ்தாலாம் வந்து நம்ம கடையில் சாப்பிடும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஜஸ்ட் 1 plate. அதுவும் நம்ம ஃபேமிலியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அப்போ ப்ரைஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த ரெசிப்பியை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா வீட்டிலே இதை ரொம்ப டேஸ்டியாக பண்ணி நம்ம சாப்பிடலாம். இப்போ வாங்க நம்ம பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபெட்டுச்சினி டைப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா மற்ற ஷேப்பில் இருக்கும் மெக்கரோனி ஸ்பெகட்டின்னு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த பாஸ்தா வெரைட்டி வாங்கிக்கோங்க. இது வந்து 400 grams 4லேருந்து 5 பேர் சாப்பிடலாம். ஒருவேளை நீங்கள் 2 பேர் சாப்பிட போகிறீங்கன்னா இதில் பாதி போட்டால் போதும். இதோட குக் டைம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் இருக்குது 10 minutesன்னு. சில பாஸ்தா 8 minutes இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பானையில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கணும். கொதித்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு நம்ம பாஸ்தாவை அதில் போட்டு வேக வைக்கணும். பாஸ்தா வந்து 10 minutes வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வடிகட்டும் போது இந்த பாஸ்தா தண்ணியை எல்லாத்தையும் கீழே ஊற்றிடாதீங்க. ஒரு 2 கப் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம ஒயிட் சாஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த நம்ம ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு ஹாலன் அனியன் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பட்டன் மஷ்ரூம் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டின்னில் உள்ளது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஒயிட் கலர் பட்டன் மஷ்ரூம் கிடச்சா அதுவும் நீங்கள் கட் பண்ணி போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாசேஜ் எடுத்துருக்கேன். சாசேஜ் இல்லாட்டி நீங்கள் சிக்கன் இல்லை ப்ரான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து 8லேருந்து 10 வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு ரெட் கேப்சிகமோ க்ரீன் கேப்சிகமோ எடுத்திருக்கேன். கேப்சிகம் உள்ள நடுவில் இருக்கிற விதையை வீசிடுங்க. இந்த கேப்சிகமை வந்து சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு வந்து பாசிலி தேவைப்படும். ஃப்ரெஷ் பாசிலி, இங்கிலீஷ் பாசிலி. இதையும் தண்ணியில் நல்லா அலசிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அன்சால்டட் பட்டர். அதுக்கடுத்து இங்கே வந்து ஷ்ரெடட் சீஸ், மொசரெல்லா சீஸ் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க். ஸோ நமக்கு பாலும் தேவைப்படும் பாஸ்தா ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம பாஸ்தா குக் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 minutes ஆச்சு. இதை வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். சில பாஸ்தா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் ஆகும். சில பாஸ்தா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நீங்கள் வடிகட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க பாஸ்தா வந்து வெந்துருச்சான்னு. இப்போ நான் வடிகட்டிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ முதல்ல நான் அந்த மஷ்ரூம் மட்டும் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் கொஞ்சம் வெந்த பிறகு சாசேஜ் சேர்த்துக்கலாம். சாசேஜும் மஷ்ரூமும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதாவது கருப்பு மிளகு தூள். இப்போது சாசேஜும் மஷ்ரூமும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது வெந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச ஹாலன் அனியன் சேர்த்துக்கலாம். ஹாலன் அனியன் ஏன் நான் இப்போ சேர்க்குறேன்னாக்கா நம்ம சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு க்ரன்ச்சியாக பிடிக்காதுனாக்கா நீங்கள் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்சிகம்மை சேர்த்துக்கலாம்.
கேப்சிகம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு குக் ஆனால் போதும், ஓவர் குக் பண்ணாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜோட இந்த குக் பண்ண இந்த வெஜ்ஜீஸை வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பாஸ்தா வேக வச்ச அதே பேனில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெயும் பட்டரும் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் போட்ட பிறகு சாப் பண்ணி வச்ச பூண்டும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டுலேருந்து நல்லா வாசமும் பூண்டு வந்து ப்ரௌனிஷ் கலரும் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கோதுமை மாவு நான் சேர்த்துக்க போகிறேன். கோதுமை மாவு சேர்த்ததும் நல்லா விஸ்கால கலக்கி விடுங்க. இதில் வந்து எந்த கட்டியும் ஃபார்ம் ஆகக்கூடாது, அடியும் பிடிக்கக்கூடாது. அதனால் தொடர்ந்து விஸ்க் பண்ணிக்கிட்டே இருங்க. மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பார்க்கலாம் அது திக்காக பேஸ்ட்டாக ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கொத்தா பால் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அடுத்து வந்து நம்ம பாஸ்தா தண்ணியும் சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சாஸோட கன்சிஸ்டன்சியும் அந்த அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பாலும் பாஸ்தா வாட்டரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதான் அந்த பாஸ்தா பாயில் பண்ண தண்ணி. இது கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். அடுத்து வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரிகானோ பவுடர், பேசில், பார்சலி லீஃப் இந்த பவுடர்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ்னு கடையில் விற்பாங்க, அது மட்டுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண பார்சலி லீவ்ஸ் இந்த சாஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பார்சலி லீவ்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ போட வேணாம், உங்களுக்கு வந்து குறைவாக வேணும்னா நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சீஸ் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ஷ்ரெடட் மொசரெல்லா சீஸ். சீஸ் போட்ட பிறகு இந்த சாஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக க்ரீமியாக ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம சாட்டே பண்ண வெஜ்ஜீஸை நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பபிள்ஸ் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தீயை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாட்டே பண்ண வெஜ்ஜீஸை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா பெப்பர் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து நம்ம சாப்பிடும் போது சில்லி ஃப்ளேக்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பாஸ்தா உடனே சாப்பிட போகிறீங்கனாக்கா இதிலே கொட்டி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆகும்னாக்கா நீங்கள் தனியாக கூட வச்சு தனித்தனியாக, அதாவது பாஸ்தா மேலே சாஸ் ஊற்றி கூட சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டான க்ரீமி அண்ட் யம்மி ஒயிட் சாஸ் ஃபெட்டுச்சினி பாஸ்தா ரெடி ஆயாச்சு. இதை வந்து நீங்கள் டின்னருக்கும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை லஞ்சுக்கும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி வீட்டில் உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு செஞ்சு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வெஸ்டர்ன் ஃபுட் அண்ட் பாஸ்தா ஸ்பெகட்டி லவர்ஸ்க்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்காக கொடுங்க.
ரொம்ப முக்கியமாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லை ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.